வனிதா, வனிதா, எனக்கு என் புள்ளைய பத்தி தகவல் தெரிஞ்சதா? அப்பா, எனக்கு அம்மாடி, எனக்கு தலை வலிக்குது. ஒரு காஃபி போட்டு மாடி கொண்டு. சரிப்பா. எனக்கு நில்லுங்க. நான் பேசுறது கேட்காம அப்படியே போயிட்டு இருக்கீங்க. என்னடி பேச சொல்ற? என்ன பேச சொல்ற? நீ பேசுற ஒரு வார்த்தை 3 உசுர காவ வாங்கிருக்கடி. அப்படிப்பட்ட உன்கிட்ட என்ன பேச சொல்ற? அப்பா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அம்மாவை திட்டிட்டே இருக்க போறீங்க? விடுங்கப்பா. முடியலம்மா. இன்னைக்கு வக்கீல பார்த்து பேசினப்ப ஹேபியஸ் கார்ப்ஸுக்கு மனு போட சொல்லிருக்காரு. அது போட்டா போலீஸ் நம்ம சூர்யாவையும் காயத்ரியையும் உயிரோடவோ இல்ல பணமாவோ ஒப்படைப்பாங்க. உயிரோட ஒப்படைச்சா பரவாயில்ல, பணமா ஒப்படைச்சுட்டா. எனக்கு அப்படிலாம் சொல்லாதீங்க. என் பிள்ளைக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. என் பிள்ளைக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. அப்பா, சூர்யாவுக்கும் காயத்ரிக்கும் எதுவும் ஆகாதுப்பா. நீங்க தயவு செஞ்சு மனசு விட்டுறாதீங்கப்பா. இல்லம்மா, நாம ஏற்கனவே கௌதம பணமா பார்த்துட்டோம். இப்போ சூர்யாவையும் அப்படி பார்த்துருவோமான்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அப்பா, அப்படிலாம் எதுவும் ஆகாதுப்பா. சுப்புக்கு போன் பண்ணி என்ன ஆச்சுன்னு கேளுடி. சுப்பு சுப்பு சுப்பு, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அவளை பத்தி பேசிட்டு இருக்கியே. ஐயோ, அதுக்கு இல்லம்மா. ஒருவேளை என் பிள்ளைய பத்தி அவளுக்கு ஏதாவது தகவல் கிடைச்சிருக்கலாம் இல்லையா? யாருக்கு? அவளுக்கா? பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுறவ அவ. அவளை இன்னுமா நீ நம்பிட்டு இருக்க? வேற என்னடி பண்ண சொல்ற? புள்ளைய பெத்த மனசு யார் என்ன சொன்னாலும் நம்பித்தானே ஆகணும். நீ வேணா அவளே நம்பிக்கிட்டு இரு. அப்பா, நீங்க ரூமுக்கு போங்கப்பா. நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். நீங்க போங்கப்பா. எனக்கு எதுவும் ஆகாதுப்பா. வனிதா, வனிதா, ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, என் பிள்ளைக்கு என்ன ஆச்சோ தெரியலையே. This number is currently switched off. Please try again later. ஐயோ கடவுளே, சுப்புவோட லைனும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. ஐயோ, சுப்புவுக்கும் என்னாச்சுன்னு தெரியலையே. கடவுளே, ஐயோ, என் குடும்பத்தை ஏன்பா இப்படி சோதிக்கிற? நான் என்ன பண்ணுவேன்? ஆமா, எங்களை நம்பி வந்த உனக்கு எந்த ஆபத்தும் வராது, தைரியமா வா. இவன் தான் நான் சொன்ன காத்த வரையான். வணக்கம் சார். வணக்கம் தாயி. யார் தாய் இது? நம்ம ஊரோட கஷ்டத்தை போக்க நம்ம வராய் தாயை அனுப்பி வச்ச வனத்தேவதாடவ. வனதேவதையா? புரியலையே தாயி. இவ பேரு சுப்புலட்சுமி, அந்த சூர்யாவோட பொண்டாட்டி. என்னடா பாக்குற? சூர்யாவோட பொண்டாட்டி காய்கறி தானே. இவ யாரு புதுசான்னு யோசிக்கிறியா? ஆமா தாயி. இவதான் முறப்படி தாலி கட்டுனவ. அவ திருட்டுத்தனமா தாலி கட்டி இருக்கா. இப்ப அது பிரச்சனை இல்ல. இவளுக்கு தேவை சூர்யா, நமக்கு தேவை காயத்ரி. இவகிட்ட சூர்யா ஒப்படைச்சிட்டா காயத்ரி நாம வச்சுக்கலாம். என்ன தாயி பேசுறீங்க? அவங்க 2 பேரும் தான் சித்தரோட கட்டுப்பாட்டுல இருக்காங்களே. காத்த வரையா, சித்தர்கிட்ட நம்மனாலதான் போக முடியாது. ஆனா இவளால போக முடியும். ஏன்னா அவன் கட்டின தாலி இவ கழுத்துல இருக்க. காயத்ரிக்கு சித்தரோட அருள் கிடைக்குதுன்னா இவளுக்கும் கிடைக்கும்.
நாம இவளை வச்சுதான் அந்த காயத்ரியை இங்கே கொண்டு வர முடியும். அது எப்படி தாய் முடியும்? முடியும்டா, முடியும். சித்தரும் சிவனும் ஒண்ணு. மன ஒத்து தவம் செஞ்சா மனசிறங்கி வரத்தை கொடுத்துருவாரு. பாட்டி, நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியல. புரியுற மாதிரி சொல்றேம்மா. உனக்கும் உன் புருஷன் வேணும்னா அந்த சித்தனே சிவன் சொல்லி அவங்கிட்ட சரணாகதி அடையணும். அது எப்படி? எங்க ஊரு சிவன் கோயில போய் ஈரத்துணியோட சிவலிங்கத்தை குளிர குளிர குளிப்பாட்டணும். உன் கண்ணு இமை மூடாம சிவனே போற்றி சிவனடியார் போற்றின்னு ஒரே மனச சொல்லி பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கணும். காத்தால சூரியன் தெரியறதுக்கு முன்னாடி 108 குடம் தண்ணி எடுத்து சிவன் மேல ஊத்தணும். உன் கையால எலும்பிச்சம்பழத்தை அறுத்து 108 விளக்கு ஏத்தணும். பூஜை முடிகிற வரைக்கும் உன் மனசு முழுக்க சூர்யா கிடைக்கணும், சூர்யா கிடைக்கணும் இன்னும் மட்டும்தான் சொல்லணும். அப்படி வேண்டுனா சித்தரோட அருள் கிடைக்கும். அவர் உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்பாரு. உனக்கு மட்டும் உன் புருஷன் வேணும்னு கேளு, உடனே கொடுத்துருவாரு. சரி பாட்டி. சூர்யா எனக்கு கிடைக்கிறதுக்காக நான் எத்தனை மண்டலம் வேணாலும் விரதம் இருந்து பூஜை பண்ணுவேன். அப்புறம் என்ன, வா இப்பவே கோயிலுக்கு போவோம். காத்தவரையா, தாயி. மலைக்கு போகணும், ரெடியா இரு. சரி தாய். வா தாயி போவோம். வாங்க. வா. மல்லிகா, சாப்பிட்டியா மல்லிகா? சாப்பிட்டேங்க்கா. என்னக்கா, இன்னும் வீட்டுக்கு போலையா? வீட்டுக்கு போய் என் பொண்ணுகிட்ட திட்டு வாங்க சொல்றியா? முதல்ல இந்த சாக்லேட்டை புடி. குடுக்காம வந்தேன்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான். என் பொண்ணு வீட்ல ருத்ர தாண்டவம் ஆடிடுவா. அது என்னக்கா, இங்க இத்தனை பேர் இருக்கோம், எனக்கு மட்டும் சாக்லேட் கொடுக்க சொன்னா? எத்தனை பேர் இருந்தாலும் வீட்டுக்கு போனா உன்னை பத்தி மட்டும்தானே பேசுறேன். அதான் அவளுக்கு உன் மேல ஒரு தனி பிரியம். பரவாயில்லக்கா, எங்க அண்ணனுக்கு அடுத்து என் மேல பாசம் வைக்கிறதுக்கு உங்க பொண்ணு ஒருத்தி இருக்கா. அதை கொடுங்கக்கா. இந்தா. நான் போனதுக்கு அப்புறம் வள்ளி கேட்டா தெய்வான கேட்டான்னு யார் கேட்டாலும் கொடுத்துடாத. இல்லக்கா, நானே சாப்பிடுறேன். இல்ல இல்ல, உன்னை நம்ப முடியாது. நீ இப்பவே அக்கா முன்னாடி சாப்பிடு, அப்பதான் நான் போவேன். சரிக்கா. சாப்பிடு. உங்க கண் முன்னாடியே சாப்பிட்டேன், பாத்தீங்களா?
இரு மல்லிகா, நான் போட்டுக்கிறேன். இது போதும் மல்லிகா, நான் நிம்மதியா வீட்டுக்கு போவேன். சரி, நான் வீட்டுக்கு போயிட்டு காலையில வரட்டுமா? ம். ஹேண்ட்ல கேன்ல ஏறு, ஐஸ் ஃபுல்லா டியரு, எம்டி டேங்க், ரிவர் கம்மு, நைப் ரிவர்ஸ் கியரு, பெங்களூரு, ஓ மை லவ், யூ ஷோட் மீ பவு. மேடம் மேடம், என்னாச்சு தங்கச்சிக்கு? என்னன்னு சரியா தெரியலங்க சார். காலையில பிரேயர் கூட வரல சார். மல்லிகாவோட செல்லுல போய் பார்த்தோம். வாயில ரத்தத்தோட மயங்கி கிடந்தா. நாங்க உடனே ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்துட்டோம். எப்படி என்னன்னு ஏதாவது தெரிஞ்சுதா மேடம்? தெரியல சார், என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா நேத்து நைட் சாப்பிடும்போது கூட நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தா. திடீர்னு ஏன் இப்படி ஆயிடுச்சுன்னு தான் புரியல. பேஷண்ட் எப்படி இருக்காங்க டாக்டர்? பேஷண்ட் ரொம்ப பவர்ஃபுல்லான பாய்சன் சாப்பிட்டிருக்காங்க. பாய்சன் சாப்பிட்டு நைட்டு ஃபுல்லா அன்கான்ஷியஸ்லயே இருந்திருக்காங்க. வாயில இருந்து பிளட் வேற வந்திருக்கு. சோ அவங்க இப்போ ரொம்ப சீரியஸா தான் இருக்காங்க. உயிர் பழைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். என்ன டாக்டர் சொல்றீங்க? என் தங்கச்சி பிழைக்க மாட்டாளா? என்னால இப்ப எதுவும் உறுதியா சொல்ல முடியாது. ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு தான் இருக்கு. எதுவா இருந்தாலும் ஒரு 2 hours கழிச்சு தான் சொல்ல முடியும். ஒரு டாக்டரா இருந்துட்டு நானே இப்படி சொல்லக்கூடாது. இருந்தாலும் சொல்றேன், உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தா உங்க தங்கச்சி பொழைக்கணும்னு வேண்டிக்கோங்க.
நமச்சிவாயா. அம்மா தாயே. ஓ நமச்சிவாயா. அம்மா தாயே. இந்தா இத கையில வச்சுக்க தாயே. உன் வேண்டுதல் பழிச்சு நீ கடைசி வரைக்கும் நீ பூவும் பொட்டோட சந்தோஷமா தீர்க்க சுமங்கலியா இருப்ப. இருதாய் வார. ஓம் நமச்சிவாயா. நீ நினைச்சது கண்டிப்பா நடக்கும் தாயி. இந்த பால் கோட்டை தாண்டி நேர போ. வரேன் பாட்டி. தாயே நானும் வரேன் தாயே. காத்தா வரையா? என்ன தாயே? மச்சான் தயவு செஞ்சு அழாதீங்க மச்சான். உங்களை இந்த நிலைமையில பார்க்கறதுக்கு எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு மச்சான். ப்ளீஸ் மச்சான், சொன்ன புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நேரத்துல நீங்க தான் எங்களுக்கு ஆறுதல் சொல்லணும். இப்படி நீங்களே அழுதா எங்களுக்கு யார் மச்சான் ஆறுதல் சொல்லுவா? முடியல மாப்பிள்ள. மல்லிகா நம்மளை விட்டு போயிடுவாரோன்னு பயமா இருக்கு. மச்சான் ப்ளீஸ், மல்லிகைக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது. எனக்கு எல்லாமே என் தங்கச்சி தான். ஏமா எதிரில் வந்து உன் உயிர் எடுத்துக்குவா, உன் தங்கச்சி உயிர் எடுத்துக்குவான்னு கேட்டேன். நான் என் உயிரை எடுத்துக்கிட்டு என் தங்கச்சி உயிரை கொடுத்துருந்தா சொல்லுவேன். எனக்கு எல்லாமே என் தங்கச்சி தான் மாப்பிள்ள. இப்ப அவளுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாப்பிள்ள. மச்சான், மல்லிகாவை அந்த டாக்டர் கைவிடலாம், ஏன் அந்த கடவுளே கைவிடலாம். ஆனா உங்க அன்பும் பாசமும் சத்தியமா அவளை கைவிடாது மச்சான். நீங்க மல்லிகா மேல வச்சிருக்கிற பாசம் கண்டிப்பா அவளை காப்பாத்துதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. மாப்பிள்ள, மல்லிகா பாயசம் சாப்பிட்ட விஷயம் அப்பா அம்மாவுக்குலாம் தெரிய வேணாம். தெரிஞ்ச ரொம்ப மனசு கஷ்டப்படுவாங்க. சரிங்க மச்சான். டாக்டர், என் தங்கச்சிக்கு எப்படி இருக்கு? தேங்க் காட். கடவுளுக்கு தான் நீங்க நன்றி சொல்லணும். உங்க தங்கச்சி கண் முழிச்சிட்டா. இனிமே பயப்பட தேவையில்ல. கெட்டதுலயும் ஒரு நல்லது என்னன்னா, அவங்க வாயில இருந்து பிளட் வெளியில வரும்போது கூடவே அவங்க சாப்பிட்ட பாய்சனும் வெளியே வந்துருச்சு. 2 days அவங்க பெட் ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் உங்க ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு நீங்க அவங்கள கூட்டிட்டு போலாம். தேங்க்யூ டாக்டர். இட்ஸ் மை டியூட்டி. டாக்டர், என் தங்கச்சி நாங்க பார்க்கலாமா? ஷூர், பட் ரொம்ப நேரம் பேசி டிஸ்டர்ப் பண்ணாம சீக்கிரமா வந்துருங்க. தேங்க்யூ டாக்டர். ஓகே. மல்லிகா, மல்லிகா படுத்துக்கோ. ஏமா அப்படிலாம் பண்ண? என்ன மல்லிகா அது? நீ ஜெயில இருந்து எங்களை கஷ்டப்படுத்துறது பத்தாதுன்னு புதுசா இப்படி வேற கஷ்டப்படுத்தணுமா? சதீஷ், நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. ஆமா, உனக்கு ஒண்ணுமே புரியாது. விஷம் குடிச்சு சாகுற அளவுக்கு உனக்கு என்னமா பிரச்சனை?
எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே. அண்ணா நான் எதுக்கு இருக்கேன்? அண்ணா நான் எந்த விஷயமும் குடிக்கலண்ணா. என்னம்மா சொல்ற? நான் ஏன்னா விஷம் குடிக்க போறேன்? சாகணும்னு நினைச்சிருந்தா எப்பவோ செத்திருப்பேன். இப்பயே நான் சாக போறேன். மல்லிகா, அப்புறம் ஏமா வாயில ரத்தத்தோட மயங்கி கிடந்த? தெரியல மேடம். நான் சாப்பிட்டு ரூமுக்கு வந்தப்போ திடீர்னு தொண்டையில பயங்கர வலி, மூச்சு விடவே முடியல. அப்படியே விழுந்துட்டேன். கண்ணு முழிச்சு பார்த்தா நான் இங்க இருக்கேன். மல்லிகா, நைட் என்னம்மா சாப்பிட்ட? வழக்கம் போல எல்லாருக்கும் கொடுக்குற ஜெயில் சாப்பாடு தான் நான் சாப்பிட்டேன். மேடம், என் தங்கச்சிங்க அட்மிட் பண்ண மாதிரி ஜெயிலேருந்து வேற யாராச்சும் கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணிருக்கீங்களா? சார், நீங்க என்ன கேட்க வரீங்கன்னு எனக்கு புரியுது சார். ஜெயில் சாப்பாட்டுல ஏதாவது பிரச்சனை இருந்திருந்தா நேரம் நானும் இங்க வந்து அட்மிட் ஆயிருக்கணும். ஏன்னா இவங்க சாப்பிட்ற சாப்பாடை தான் நானும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் சார். மல்லிகா, நேற்று சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஏதாச்சும் சாப்பிட்டியாம்மா? சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஆமாண்ணா, சாக்லேட் சாப்பிட்டேன். சாக்லேட்டா? எப்படி? ஏது உனக்கு சாக்லேட்டு? சசிரேகா அக்கா தான் கொடுத்தாங்க மேடம்.